ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வானி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை பொடி முடி வளர்ச்சிக்கு உதவும், ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். நீங்கள் அடிக்கடி கருவேப்பிலை பொடியை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். 50 கிராம் கருப்புளுந்து சேர்த்துக்கலாம். கருப்புளுந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம துவையல் பொடி செய்யும் போது கருப்பு உளுந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா சுவையாக இருக்கும். நான் 50 கிராம் கொள்ளு எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஐம்பது கிராம் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஐம்பது கிராம் கருப்பில் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்த பருப்பு வகைகள்லாம் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்கணும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். அதையும் ஆற விட்டுடலாம். நம்ம பொடிக்கு உப்பு வறுத்து சேர்த்துங்கன்னா பொடி கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம பொடியோட வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். வரமிளகாயோடு உப்பு சேர்த்து வறுத்தங்கன்னா நெடி அதிகமாக வராது. அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்து இந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா கருவேப்பிலை கலர் மாறாமல் இருக்கும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பொருட்களை ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு வகைகளை ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிடலாம். அதோட கருவேப்பிலை பூண்டு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோங்க. இதோட நெய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சுவையாக இருக்கும். நீங்களும் நாங்கள் செஞ்சது போல் கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.